எனக்கு ஒரு விஷயம் கேளு. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நம்ம திருக்கணிதத்துல இருக்கோமா, இல்ல வாக்கிய பஞ்சாங்கத்துல இருக்கோமா, இல்ல நம்ம எதுல இருக்கோம்? இது நான் என்ன சொல்றேன், விளைவு தானே ஒரு நிகழ்வை உண்டாக்கும். சரி, விளைவு தானே, புரியுதா உங்களுக்கு? அப்போ விளைவு அது யுத்தம் நடக்கிறது உண்மையா பொய்யா? நடக்குது. நடக்கிறது. அப்போ கன்னிராசியை அவர் பார்த்தாதானே யுத்தம் நடக்கும். அவர் கும்பத்தில் இருந்தாலோ மேஷத்தில் இருந்தாலோ வேறு ராசியில் இருந்தாலோ 7ஆம் பார்வை கன்னிராசியில் விழாது. அப்போ இப்போ நம்ம கண்ணால் பார்ப்பது யுத்தம் நடக்கிறது. சரி, அப்போ இதை வச்சு தானே கிரகங்களை கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒரு சின்ன உதாரணம். இந்த வருடம் சித்திரை மாதம் எப்போ பிறந்ததுன்னு கேட்டால் 14ஆம் தேதி இல்லைன்னா 15ஆம் தேதி ஏப்ரல் பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. நாசாவுடைய சைட்டில் போய் பாருங்க, 23ஆம் தேதி ஏப்ரல் தான் சூரியனே மேஷ மண்டலத்துக்குள்ளே வர்றார். அப்போ 23ஆம் தேதி தானே மேஷத்துக்குள்ளே வந்தால் தானே வருடப்பிறப்பு. மேஷத்தில் வந்தால் தானே வருடப்பிறப்பு. அவர் மீனத்தில் இருக்கும்போது எப்படி வருடப்பிறப்பு கொண்டாடுவீங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போது இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை ஏமாற்றுவது நம்மளுக்கு வேலை இல்லை. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.